அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி 20வது பொன்மயிர் கண்ணியை தொடர்கிறோம். இந்த நாள் எல்லாருக்கும் மிக உன்னதமான நாளாக இருக்க குருவை வணங்குகிறேன், வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் இந்த பாட்டுக்கு என்ன விஷயம்னா, இந்த பாடலுக்கு பொருள் சொல்கிறது ஒரு வகை, இந்த பாடல் படி வாழ்ந்தவங்க யாருன்றதை எடுத்து தொகுத்துக்கிறது இதில் எடுத்திருக்கேன். இது போல் சுவாமியுடைய ஒரு வரிக்கும் ஒருத்தர் வாழணும். ரெண்டு வரி தான் இப்போ சொல்லிட்டு வரேன். ரெண்டு வரிக்கு ஒரு அருளாளர் வாழ்ந்திருக்காங்கங்கிறத தான் நான் இதில் உங்களுக்கு தகவலை தெரிவிக்கிறேன். அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன செஞ்சினோம்னா, சுவாமியுடைய ஒரு வரியுமே இது ஞானவாயத்தில் வரும்போது ஒரு வரி ஆகிடுது. அந்தபடி ஒருத்தரும் வாழணும். ஒரு வரியும் ஒருத்தர் வார்த்தையும் ஒருத்தர் வாழணும். முதல் திருஞான சம்பந்தத்தில் பார்த்தோம் பாருங்க, 2 வார்த்தை சொல்லறிய சின்மயமாய் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அப்படி வாழ்ந்திருக்காரு. சொல்ல உள்ள பூரணமாம் அப்படின்னா திருநாவுக்கரசர் அப்படி வாழ்ந்திருக்காரு. வல்லவனே நான் கூடி வாழ்வேனோ பொன்மையிலேன்னா அப்படி சுந்தரபுரத்து பெருமான் வாழ்ந்திருக்கார். அப்போ இவங்களை போல நம்ம வாழ்வோம். ஓ வாழ்வேனோ பொன்மையிலே, வாழ்வேன் ஓதிமம் பொன்மையிலே, பொன்மையில் அப்படின்னா ஏனம், அது பன்றி. பிரம்மாவும் விஷ்ணுவும் எதிர்கொண்டு அழைக்கிற வகையில் அவர் இந்த உடம்போடு போகிறாரு. அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க ஒரு 2 வார்த்தைக்கு. அப்போ பாம்பன் சுவாமியுடைய வரிகள் நம்மளை எந்த அளவுக்கு வாழ்த்தணும், அல்ல வளர்க்கணும், அதுக்கு நம்ம எப்படி பயிற்சி எடுக்கணும், அதுக்கு தான் இந்த தொகுப்பை இப்படி கொடுத்துருக்குறேன். இதுக்கு பொருள் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பாருங்கள், இது கரெக்டாக பொருந்தி வரும். இப்போது 20வது பாட்டை நம்ம சிந்திக்க போகிறோம் இன்றைக்கி. பொன்மயிர் கண்ணி 20வது பாடல். அதை எடுத்து பாருங்கள். 2 வரி தான், ரொம்ப ஈஸி. இப்போ சொல்லும் பொழுதே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம். தேம்பெருகு சந்தம் மத்தர் தேடியிட மார்க்கம் இன்றி சாம்பலிட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலே. நல்லா கவனிச்சு பாருங்கள். பாம்பன் சுவாமி முருகன்கிட்ட வேண்டது தான். இது எல்லாமே முருகன் பாடல், முருகன்கிட்ட வேண்டது தான். தேம்பெருகு சந்தம் அத்தர் தேடியிட மார்க்கம் இன்றி சாம்பலிட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலே. இதுதான் இந்த பாட்டு. இப்போ இந்த பாட்டுப்படி அருளாளர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணரும் பொழுது நம்மளாலே அது போல் வாழ முடியும். ஏன்னா தேம்பெருகு சந்தம் அத்தர், அதில் அந்த அத்தர் பூசிக்கிறவங்க, அந்த மாதிரி சந்தனம் பூசிக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் பெரிய யார் பூசிக்குவாங்க? பெரிய பணக்காரங்க தான் பூசிக்குவாங்க. அந்த மாதிரி பணக்காரர் பட்டினத்தடிகள், அந்த மாதிரி பணக்காரர் இதில் வரார், சாம்பலிட்டுன்னு வரார். அதே போல் பாருங்கள், பணக்காரர் ராஜா பத்ரகிரியார், அவர் சாம்பலிட்டுன்னு வரார். இது இல்லாமல் ஒரு ராணி சாம்பலிட்டுன்னு வராங்க. இது எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த கதையில் வேடிக்கை என்னென்னா, இந்த கதையை சுவாமி சிவஞான தீபத்தில் கொடுத்துருக்காரு. முற்பிறப்பை பற்றி என்கிட்ட ஒருத்தர் கேட்கும் பொழுது, பாம்பசாமி சமாதியில் கருவறை முன்னாடி கேட்டாங்க ஒரு அம்மா. அப்போ நான் முற்பிறப்பு உண்டா இல்லைன்னு பெரிய தர்க்கம் நடந்திருக்கு. ஒரு வீட்டில் ஒரு 4-5 நாள் நடந்திருக்குது. அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா இந்த மாதிரி நடந்தது சாமி, அப்படி இருக்கா இல்லையா, பாம்பன் சாமி ஏதாவது சொல்லியிருக்காரா? உடனே அவங்க சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்தது. ஆமாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னேன். இப்போது முற்பிறப்பு கதையை 18வது பாட்டிலையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதில் பார்க்கும் பொழுது செங்கட் சோழன் அப்படிங்கிற ஒரு மகாராஜா சிலந்தியாக இருந்து அரசனாகி, அதுக்கப்புறம் செங்கட் சோழ நாயனார்னு சொல்லி நாயனாராகி 3 இதில் முடிச்சிடுறார். 3 லைனில் 3 பிறவியில் முடிச்சிடுற காமிச்சார். ஒரு 2 பிறவியில் 3 மாடலில் போயிடுறார். இப்போ இதில் பாருங்கள், ஒரு பிறவி தான் இவங்க எடுக்கிறாங்க, அதிலே மோட்சம் வாங்கின்னு போயிடுறாங்க. அப்படின்னா இது போல் நம்மளும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். சாமி வரிகளை படிக்கணும், அதுபடி வாழணும். அதுக்கு கொஞ்சம்
சிரத்தை, பக்தி தவம் சிரத்தை வேணும். உஜ்ஜயினி அப்படின்னு இந்த பாட்டுக்கு ஒரு ஒரு இது பாருங்கள். இப்போ இது கதை எடுக்க போகிறோம். உஜ்ஜயினி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த உஜ்ஜயினி மாகாளி அங்கே விக்ரமாதித்தான் ஆட்சி பண்ணியிருக்கார். அந்த உஜ்ஜயினியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலில் இங்கேருந்து போன பட்டினத்தார் அங்கே போய் தியானம் பண்ணின்னு இருக்கார். அவர் தியானம் பண்ணினே இருக்கும்பொழுது திருடர்கள் அந்த ஊர் ராஜா கிட்டேருந்து திருடுறானுங்க. என்ன பண்ணுறானுங்க, ஒரு பங்கு பிள்ளையாருக்கு போடுவாங்க. எல்லா உண்டியலும் எப்படி வருது, ஒருத்தர் திருட்டு பணத்தை ஷேர் தான் வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அவனுக்கு திருடனுங்க ஒரு ஒரு முத்து மாலையை எடுத்து போட்டு போகிறாங்க, பிள்ளையார் காணிக்கன்னு சொல்லி போட்டு போகிறானுங்க. அவனுக்கு திருடர்களில் ஒரு தர்மம் வச்சுருக்கானுங்க. அந்த முத்து மாலை புரியாமல் அவங்க தியானம் பண்ணிட்டு இருட்டில் திருடன்னு இருட்டலான்னு திருடுவான். இருட்டில் திருட்டு போகும்போது அந்த முத்து மாலை தியானம் பண்ணின்னு உட்காந்து இருந்தார். பட்டினத்தார் கழுத்தில் விழுந்துடுது. இவனு திருடினவனு ஓடிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் அங்கே என்னாச்சு, இப்போ இருக்க நம்ம ஊர் போலீஸ்காரன் போல் அங்கே அந்த ராஜா காவலர்கள் அவனுக்கு என்ன திருடினவனில் விட்டுட்டான். முத்து மாலை இந்த இவர் மேலே இருக்குதே ஒன்று சொல்லி இவரை கூட்டின்னு போயிட்டான். இவரை கூட்டின்னு போய் மன்னர் இன்னைக்கு வச்சுட்டான். மன்னா இவன் கையில் கழுத்தில் முத்து மாலை இருக்குது, இது நம்ம அரண்மனை முத்து மாலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு, அப்படியா இவனுக்கு உடனே கொலை தண்டனை கொடுங்க. ரைட்டு, என்ன கொலை தண்டனை என்னென்ன ஈபிகோ 302 இப்போலாம் தூக்கு போடுறோம். அப்போது என்ன பண்ணிக்காங்க, கழுமரத்தில் ஏற்றது. ஒரு கழுமரம்னு ஒன்று வச்சுடுவாங்க, கூர்ப்பா ஒரு கடப்பாறை மாதிரி கீழே இப்படி வச்சுடுவாங்க. அதில் இவர் என்ன பண்ணணுமோ அதில் தொடையை தூக்கி அதில் உட்காரச்சு நசிக்கிடுவாங்க. அப்படி உட்காந்து அப்படியே இறந்து போகணும். அப்படியே கழுகும் காக்காவும் குத்தி நாய் இதுவும் இழுத்துன்னு போய் இறந்து போகணும். அந்த மாதிரி ஒரு கொடுமையான மரணம் அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில். கழுமரம் ஏற்று அப்படின்னாங்க. கழுமரத்தில் ஏற்றதுக்கு இவர் போய் நிற்க வச்சிட்டாங்க. இவர் கழுமரத்தில் போய் கழுமரத்துக்கு முன்னாடி நிற்கிறார். பட்டினத்தை புரியாமல் நிற்கிறார். இவர் எதுவுமே தெரியாது. தியானத்தில் இருக்கவங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அதுதான் அந்த துறவு பலம். அந்த மாதிரி போய் திருவெண்காடாறு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து உஜ்ஜயினி போய் அங்கே போய் ஒரு ராஜ தண்டனையில் மாட்டிக்கிட்டு கழுமரத்தில் நிற்கிறார். ரேத்தத்துக்கு முன்னாடி நிற்கிறார். அப்போ அது கழுமரத்துக்கு முன்னாடி இவர் ஒரு பாட்டு பாடுறார். என்ன சொல்கிறாரு, என் செயலால் யாதும் ஒன்றும் இல்லை தெய்வமே, இனி நின் செயலே என உணரப் பெற்றேன். எப்படி இருக்கு பாருங்க, என் செயலால் ஆவது யாதும் ஒன்றும் இல்லை தெய்வமே, இனி நின் செயலால் என உணரப் பெற்றேன் அப்படி சொல்லி ஒரு பாட்டு பாடுறார். பாடின உடனே கழுமரம் எரியுது. அதான் சித்தர்கள், அதான் கடவுள் அனுகிரகம். அந்த உடனே கழுமரம் எரிஞ்ச உடனே காவலர்லாம் பதறி போய் என்னடா இது கழுமரம் எரியுதுன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. ராஜா கழுமரம் எரியுது, அவர் என்னவோ சொன்னார் அப்படின்ன உடனே அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனால் ராஜாவுக்கு தமிழ் தெரியும். இங்கே இருக்க தமிழர்கள்லாம் வணிகர்கள் அங்கெல்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் தமிழ் பேசியிருக்கிறாங்க. ராஜா அந்த தமிழையும் கற்றுன்னு இருக்கார். வந்து பார்க்குறார், கேட்டால் இந்த மாதிரி இவர் சொன்ன சித்தர் இவர் அப்படின்ற ஒரு இப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டார். இவர் மகான், நம்ம தெரியாமல் தவறு பண்ணிட்டோம். மன்னர்கள் எப்பவுமே அந்த காலத்துலலாம் ஒரு ஞானம் இருக்கும், டக்குன்னு உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. உடனே அவர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறது, உடனே அடுத்த ஸ்டெப்ஸ் இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டு சூழ்நிலை பார்க்குறாரு. வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, இவரை கூப்பிட்டு வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் பல விஷயங்கள் நடக்குது. அப்போ பார்க்கும்பொழுது தன்னுடைய ராணியே ஒரு குதிரைக்காரனோட தொடர்பில் இருக்கிறா அப்படின்றத பார்த்து ரொம்ப வருது, மனம் கலக்கிறார். அது பெரிய ஒரு கதையாக போயிட்டுருக்கும். பாமசாமி அதில் எழுதியிருக்கார். சிவஞான தீபம் அப்படிங்கிறதுல அந்த நூலில் சுவாமி இந்த கதையில் எழுதியிருக்கார். அப்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த ராணியே நமக்கு மனைவியாக இருப்பாங்க, நல்ல மாதிரியாக இருப்பாங்கன்னா ஒழுக்கம் இல்லாமல் இருக்காங்க. ஒரு பக்கம் அதை பார்க்குறாரு, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஞானியை பார்க்குறாரு, மெய்ஞானியை பார்க்குறாரு. அவர் உடனடியாக அந்த ஒரு ஒரு பிரேக் தான் வரும் அவங்களெல்லாம் அருள். ஆனால் ராஜா அளவுக்கு அவன் போயிட்டானாலே கடவுள் படைப்பில் அடுத்த படைப்பு மேலே போகணும். உடனே அடுத்த படைப்பு கிடைக்குது. உடனே அவர் என்ன பண்ணார், விபூதி இட்டினார், காவி போட்டினார்,
இவர் பின்னாடி கிளம்பிட்டார். அப்போ என்ன இந்த பாட்டில் என்ன வருது? நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த பாட்டை கவனிச்சு பாருங்கள். தேம்பெருகு சந்தம் அத்தர் தேடியிட மார்க்கம் இன்றி சாம்பலிட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையில்லே. பட்டினத்தாருக்கு இந்த நிலை வந்துச்சு. அவ்வளோ பெரிய பணக்காரன் அங்கே போய் அது மாதிரி மாட்டின்னு கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது கடவுள் அங்கே மிராக்கல் பண்ணி காட்டுறாரு. இப்போ பத்ரகிரியார் அவர் கூட சேர்ந்துட்டார். எப்பவுமே காந்தமும் இரும்பும் அப்படி கனெக்ஷன் தான் கிடைக்கணும். குரு பார்வை கிடைச்சது, அவர் குருவை பிடிச்சி வந்துட்டார். இவங்க போனாங்க இல்லைங்களா, அப்படி ஊர் ஊராக போயிட்டு வராங்க. போயிட்டே வந்து ஒரு ஊரில் துறவினாக்கா அப்போல்லாம் வந்து எப்பவுமே ஒரு 3 நாளைக்கு ஒரு ஊரில், அந்த ஊர் பற்றும் வரக்கூடாது. 3 நாளைக்கு ஒரு ஊரில் இருக்கணும். மத்தியானம் 12 மணிக்கு பசி எடுக்கும் பொழுது இப்படி கையேந்தணும், பிட்சாந்தேகின்னு 3 வீட்டில் தான் கையேந்தணும். 12 மணிக்கு 3 வீட்டில் எந்த வீட்லேயும் உணவு கொடுக்கலன்னு வச்சுங்க, 3 வீட்லேயும். அப்புறம் ஒரு 3 கை தண்ணி குடிச்சிட்டு அன்றைக்கி முடிச்சிக்கணும், கடவுளை சிவார்ப்பணம்னுட்டு. 3 வீட்டில் எது கொடுத்தாலும் அந்த கையில் வாங்கி தான் சாப்பிடணும். இதுதான் துறவுடைய உண்மையான துறவுடைய நிலை. இதுதான் பட்டினத்தார் நிலை. அப்படி தான் இருந்திருக்கு. பாம்பன் சாமி நிலையம் முதல்ல அப்படி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் மாற்றிக்கிறார். வீட்டு வீடாக போல் வேறு மாதிரி 3 வீடு 3 ஊர் 3 நாள் போயிட்டு வரார் சாமி. ஒரு பாட்டெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 நாளைக்கு ஒரு ஊர் இருக்கும். இப்போ சென்னை பதிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அவர் எழுதுவார், 3 நாளைக்கு ஒரு ஊரில் பாட்டு எழுதியிருப்பார். சென்னை பதிகம் எடுத்து பாருங்கள், 10 பதிகம் எழுதுவார். அந்த 10 பதிகத்தை பாருங்கள், 3 நாளைக்கு ஒரு ஊரில் இருக்கும் அந்த பதிகங்கள். அந்த மாதிரி இது வந்து இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ நியதி கடைபிடிப்பாங்க. அப்போ தான் அந்த கடவுள் அனுக்கிரகம் பூர்ணமாக இருக்கும். இப்போ இவங்க போனாங்க, எங்கள் யோசித்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, திருவிடை மருதூர் வராங்க. திருவிடை மருதூரில் கிழக்கு கோபுரவாசலில் குரு இருக்க பிச்சை எடுத்துன்னு உட்காந்துருப்பார். சிவனை கும்பிட்டு உட்காந்துருப்பார், தாவமணி நிற்பார். யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடு, அதோட சரி. மேற்கு கோபுரவாசலில் சிஷ்யன் பத்ரகிரியார் உட்காந்துருக்கார். மேற்கு கோபுரவாசலில் பத்ரகிரியார் இருக்கார். இப்போ நீங்கள் என்ன கேட்க போகிறது பத்ரகிரியாரை பற்றி தான். இதில் அவர் அங்கே இருக்கார். இவங்களே துறவிகள், சாமி தான் வந்திருக்கணும் அவங்கக்கிட்ட. அதில் ஒரு திருவிளையாடல்கள் நடக்குது. பட்டினத்தார்கிட்ட வந்து ஒருத்தர் கையேந்திரான், அவரே துறவி, அவர்கிட்ட ஒருத்தன் கையேந்திரான் ஐயா சாமின்னு. இது எப்படி இருக்கும் பாருங்களேன். அதாவது எங்காவது ஒரு வீட்டில் போய் கையேந்தேன்னா பரவாயில்ல, இவர் கோயிலில் உட்காந்துருக்காரு, இவர் துறவியாக இருக்கார், இவர்கிட்ட போய் கையேந்துறான். அப்போ அவர் என்ன பண்ணினார், நான் வந்து துறவிப்பா, என்கிட்ட எதுவும் கிடைக்காது, ஆனால் மேற்கு கோபுரவாசல் ஒருத்தன் குடும்பஸ்தான் இருக்கான், அவங்ககிட்ட கேள்வி ஒன்று கிடைக்கும்னாரு. இவர் என்ன பண்ணார், சாமியுடைய குரு சொல்லிட்டார், இவர் சாமி சொல்லிட்டாரே மேற்கு கோபுரவாசல் போய் கேட்போம். இவன் எங்கேயோ விளையாட்டு கேட்டிருக்கலாம். அப்போ இறைவனே இந்த திருவிளையாட்டு தடுத்தாட்கொள்ளுதல். நேராக மேற்கு கோபுரவாசல் போனார். அந்த நபர் போய் மேற்கு கோபுரவாசலில், ஐயா இங்கே ஒரு குடும்பஸ்தன் இருக்காருன்னு சொன்னாங்க, அவர்கிட்ட கையேந்தலாம் வந்திருக்கிறேன், நீங்கள் தான் யாரும் காண, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நீங்கள் தான் குடும்பஸ்தனோ, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்குறான். அவருக்கு ஒன்றுமே புரியல. யாருப்பா சொன்னது, நான் துறவிப்பா. இல்லைங்க, அந்த சாமியார் அங்கே இருக்கார் கிழக்கு கோபுரவாசலில், அந்த சாமியார் தான் சொன்னாருங்க, இங்கே இந்த இடத்துல நான் ஒரு சன்னியாசி, நீங்கள் துறவி, நீங்கள் குடும்பஸ்தான் சொன்னார். அவர் பார்த்தார், நான் என்ன குடும்பஸ்தன் என்ன இருக்குது ஒன்றும் பார்த்தார். அப்போ நான் ராஜா விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு வந்தும் கூட இன்னும் நம்மளை ஏதோ ஒரு பற்று இருக்குது, அப்போ அதை தான் குரு சொல்கிறாரு. பார்த்தா கையில் ஒரு திருவோடு இருந்து, அவர்கிட்ட திருவோடு இல்லை, கூட ஒரு நாய்க்குட்டி சாப்பிட்டது போக கொஞ்சம் கொடுத்துன்னு இருந்தார். அந்த நாய்க்குட்டியும் அந்த ஓடும் தான் குடும்பஸ்தனும், இதுதான் பற்றுன்னு இதுவும் இருக்கக்கூடாதுன்னு துறவில் சொல்கிறாரா குரு அப்படி சொல்லி அந்த ஓடை எடுத்து நாய்க்குட்டி மேலே போட்டு சாகடிக்கிறார். நாய்க்குட்டி மேலே போடுறாரு, உடஞ்சி போகுது, ஓடும் உடஞ்சி போகுது, நாய்க்குட்டியும் இறந்து போகுது. ஆனால் அதுக்கப்புறம் இனிமேல் அவரும் ஒரு பற்று இல்லாத ஒரு துறவியாக மாறிட்டார். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 16 ஆண்டுகள் அங்கே இருக்காங்க. இதெல்லாம் பாம்பன் சாமி எழுதியிருக்கார். 16 ஆண்டுகள் அவர் மேற்கு கோபுரவாசல்லே இருக்கார், இவர் கிழக்கு கோபுரவாசல்லே இருக்கார். பட்டினத்தார் கிழக்கு கோபுரவாசல், பத்ரகிரியார் மேற்கு கோபுரவாசல், திருவிடை மருதூர். 2 ஞானிகள் அங்கே இருக்கிறாங்க.
16 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே போய் காசியில் ஒரு இளவரசி 16 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண போகிறாங்க. கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த பொண்ணு சொல்கிறா, காசியில் தமிழ் பேசியிருக்கிறாங்க. காசியில் அந்த பொண்ணு சொல்கிறா, என்னுடைய கணவனை தேடாதீங்க, என்னுடைய கணவர் திருவிடைமருதூரில் பின்கோபுர வாசலில் இருக்கிறார். என்னுடைய கணவர் திருவிடைமருதூரில் பின்கோபுர வாசலில் இருக்கிறார் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த ராஜாவும் அதை நம்பி அந்த இளவரசியை எடுத்துன்னு இங்கே வரான். இங்கே தமிழ்நாட்டுக்கு திருவிடைமருதூருக்கு வரான். மேற்கு கோபுர வாசல் கரெக்டாக சொல்கிறா, மேற்கு கோபுர வாசலுக்கு வரான். அதான் முன்ஜென்ம வினை. அவர் வந்து சாமி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த இளவரசி கேட்குறா. யார்கிட்ட? துறவிக்கிட்ட. இது எப்படி இருக்குது பாருங்கள். துறவிக்கிட்ட போய் ஒரு ராணி இளவரசி கேட்குறா. அவர் துறவி, அவர்கிட்ட போய் கேட்குறா, அம்மா நான் துறவிமா, இல்லை சாமி நான் தான் உங்களுடைய எச்சிலை சாப்பிட்ட நாய்க்குட்டி, போன பிறவியில் உங்கள் எச்சிலை சாப்பிட்ட நாய்க்குட்டி, இந்த பிறவியில் நான் இளவரசியாகி வந்திருக்கிறேன், உங்கள் எச்சில் சாப்பிட்டதுனால நான் காசி ராஜாவுக்கு மகளாக இருக்கேன், அதனால் என்னை நீங்கள் தான் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளணும், நான் உங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல அவருக்கு. நம்ம எல்லாத்தையும் அரண்மனை ராஜ்னி எல்லாம் திறந்துட்டு வந்து நிற்கிறோம், இங்கே மறுபடியும் திருப்பி போய் வருது. உடனே அவர் நேராக போய் குருக்கிட்ட போய்க்கிறார். குருநாதா, இந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுது, நானே எல்லாத்தையும் திறந்துட்டு வந்து நீங்கள் தான் சரணம்னு வந்து உட்காந்துருக்கிறேன், ஏன்னா நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரையை சொல்லுங்கன்றார். இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே இறைவனுடைய திருவுள்ளப்படி நடக்கட்டும், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜா காசிராஜனுடைய மகளுக்கு இவர் அந்த கோயில் வாசலில் கிழக்கோர் வாசல்லே இவர் தாலி கட்டுறார். யார்? பத்திரகிரியார். இது கட்டின உடனே சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து அவங்க 2 பேரும் ஜோதியில் போயிடுறாங்க. குருவானவர் என்ன பண்ணார், அவருக்கு இறைவன் கரும்பை கொடுத்து எங்கே நிற்கிறதோ அங்கே தான் உனக்கு மோட்சம்ன்றார். குருவுக்கு பின்னாடி மோட்சம், சீடனுக்கு முன்னாடி மோட்சம். இது எப்படி நடக்குது பாருங்கள். இதுதான் நீங்கள் கவனிக்கும் பொழுது ராஜா வந்து சாமியார் ஆகிறார். இந்த கதையில் என்ன விஷயம்னா, ராஜாவாக இருந்தவர் சாமியார் ஆகிறார். ராணியாக இருக்கப்பட்டவங்க, காசி ராணியாக இருக்கப்பட்டவங்க சாமியாரை கட்டுறாங்க. அப்படின்னா இந்த உள்டாவில் நடக்குது பாருங்கள். இதுதான் தேம்பெருகு சந்தம் அத்தர் தேடியிட மார்க்கம் இன்றி சாம்பலிட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலே. இந்த பாட்டுக்குரிய ஒரு ஞாபகத்தை வச்சுக்கிறது, இந்த பாட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க 2 பத்திரகிரியார் வரலாறு நம்ம மனசில் வச்சு பதிய வச்சு திருவிடைமருதூரை மனசில் வச்சோம்னாக்கா இந்த பாட்டு சுலபமாக மனப்பாடம் ஆகிடும். நான் உங்களுக்கு சொல்லித்தரது என்னன்னா, இந்த டெக்னிக்கு, இந்த பாட்டை எப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறது. 40 பாட்டு வருது, அதோ 2 வரி தான் முதல் வரி தெரியும், அப்புறம் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. 20வது பாட்டு இது, அது பத்திரகிரியார் வந்து வருவார் அப்படின்னு இந்த ஒரு போட்டு வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு உடனே பத்திரகிரியார் கதை ஞாபகம் வரும், இந்த பாட்டு ஞாபகம் வரும். அப்போ இறைவன் திருவுள்ள எப்படி வேணாலும் நடக்கும்னு தெரியும். அப்போ நம்ம கழுமரம் கூட எரியும் அப்படின்னு தெரியும். அந்த நியதிப்படி நம்ம வாழணுங்கிறது தெரியும். இந்த பாட்டுப்படி நம்ம வாழறதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும். எல்லா இடத்துல போனாலும் மறுபடியும் திருப்பி இறைவன்ட்டு தான் வரணும் அப்படிங்கிறத இந்த பாட்டு நமக்கு உணர்த்துகிறது. இந்த வகையில் இன்றைய நாளில் நாம் எல்லாரும் இதை உணர்ந்து வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். வணக்கம்.